வெல்கம் டு கமலீஸ் டைரி. என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் விலாக் தான். நீங்கள் நியூஸ்லலாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் முன்னாடி பயங்கரமாக அமெரிக்காவில் புயல் அப்படின்ட்டு. ஸோ பனி புயல் தான் இங்கே போயிட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜான்வரி 25 எடுத்த வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9:15 மணிக்கு எழுந்திரிச்சு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஸ்னோ பெஞ்சிட்டே இருந்தது. ஸ்னோ பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஃபார்காஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. பட் 6 to 9 மணிக்குள்ளாரே வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபில் ஆகிருந்தது. ஸோ நிறையா ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா பெருசாக விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்னோ ஸ்டார்ம் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 இன்ச்சஸ் வரைக்கும் வரும் அப்படின்ட்டு தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே வரதா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி இந்தளவுக்கு இவ்வளோ பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து முன்னாடி நாளே, அதாவது ஒரு 2 days முன்னாடியே மில்க்கு, வாட்டரு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ ஸ்டார்ம் நடக்கிறப்பே நம்மளால் வெளியே போகவே நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவோம், ப்ளஸ் குளிரும். இதில் வந்து இவங்க மெயின்டெனன்ஸ்லாம் வந்து அப்பப்போ ஒரு 3 hours ஒன்ஸ், ஏன்னா நிறையா ஸ்னோஃபால் இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த நடக்கிறதுக்கான ஸ்பேஸே இருக்கும். தட் மீன்ஸ் யாருமே வெளியே வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டார்ம் இருக்கிறப்ப. பட் ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க கண்டிப்பாக வந்தாகணும் இல்லையா, அதுக்கு வந்து அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். நாங்களும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஓகே மதியானம் லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா வீக் டேஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு புளிக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருவோம். ஸ்னோ டே அன்றைக்கி வந்து சமைக்காமல் அதை சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிடும், ஏன்னா கரண்ட் போயிடும். அந்த மாதிரி வந்து முன்னாடியே அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேவாயிருச்சா, அதனால் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு. அதோட சோம்புத்தூள், பிரியாணி தூள், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஆயில் காஞ்சோனையும் போட்டுருவேன். ஸோ பிரியாணி ரெசிபிலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேர் வீடியோ தான் போடுறதுனால அதெல்லாம் வந்து இப்போ ரெசிபி வீடியோஸே போடுறதே இல்லை. சரி ரொம்ப நாள் ஆச்சு போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த விலாகோட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெளியே பார்த்திங்கன்னா ஸ்னோ கொட்டிகிட்டே இருக்குது. இங்கே சமைக்கிறதுக்கு மனசே இல்லை. ஸோ எப்பயுமே வந்து முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஸ்னோ டே அன்றைக்கி வந்து ஜாலியாக ஸ்னோவை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி சமைக்கணும் அப்படிங்கிறப்பயே வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ மட்டன் பிரியாணி தானே டக்குன்னு பண்ணிடலான்னு 1 hourல பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மட்டனை வந்து 10 to 12 விசில் விடுவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போமா, அதனால் நம்ம வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணுறப்ப அந்த 10 to 12 விசில் விட்டால் தான் அந்த கையில் நசுக்கிறப்பயே மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். ஸோ இது கூட நான் கேர்டு ஆட் பண்ண போகிறேன். கேர்டு ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து மட்டன் போடுறோம் இல்லையா, அது வந்து கருப்பாக இல்லாமல் அந்த கலர்லேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த கேர்டு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் பிரியாணி செய்கிறப்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதிலே விசில் விடுவோமா, நம்ம மட்டனுக்கு ஒரு தண்ணி ஊற்றுவோம், அதே மாதிரி அது வெந்த பிறகு ஒரு தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு ஒரு கால்குலேட் பண்ணி தண்ணி ஊற்றணும், அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி. சிக்கன் பிரியாணினா நம்ம வந்து 1க்கு 1.5 அப்படின்னு ஊற்றிடலாம். ஆனால் இதில் உள்ள தண்ணியை வந்து நம்ம கண்ணிலே மெஷர் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பயுமே வந்து மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணியில் போடுறப்ப நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஆல்ரெடி
மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது. ப்ளஸ் வந்து சீக்கிரமாக வேலை முடியணும். அதனால் இதுலேயே போட்டு விசில் விட்டதுனால நம்மளே வந்து அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 ஊற்றுவோம். சம்டைம் பார்த்திங்கன்னா அது வந்து 1க்கு 1.25 அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். சில நேரம் அரிசி உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1க்கு 1 ஊற்றினாலே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 1க்கு 1.25 வந்து சரியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ணிலேயே ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு பிரியாணியை வந்து ரெடி பண்ணியாச்சு. தண்ணியெலாம் கொதித்த பிறகு அரிசியை போட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட போகிறேன். இப்போ அதுக்குள்ளே வந்து ஸ்னோ எந்த அளவுக்கு பெய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்களும் வந்து ஸ்னோ இருக்கிற ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி சமையல், என்ன மாதிரி குழம்பு சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கூட நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது மதியானம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து பிரியாணி வந்து ஆப்டாக இருந்தது. இதே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்னோ வருது அப்படின்னா மதியானமே வந்து குழம்பு வச்சுட்டு ஈவினிங் வந்து ஏதாவது பரோட்டா அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸ்னோ டேயில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே சாப்பிட்ணும், டிவி பார்க்கணும், தூங்கணும், இந்த 3 வேலையும் தான் பண்ணுவோம். ஸோ அதை வந்து சாப்பாடு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னோ டே அன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏதாவது சிக்கன் 65 அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணியுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால நிறையா வந்து கார்பு கம்மியாக சாப்பிட்றோம். இன்றைக்கி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நல்லாவே பிரியாணி சாப்பிட்லாம். நைட்டு வந்து ஏதாவது ஜூஸு இல்லாட்டி சுடுதண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்னோ இருக்குது அப்படின்னா சிக்கன், மட்டன், அதே மாதிரி எக்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா 1 வீக்குக்கு வந்து அவ்வளோவா கடைக்கு போகாத மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த ஸ்னோ பெய்கிற டேவை விட அதுக்கப்புறம் வர டேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அதில் வந்து பிளாக் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எங்கேயாவது நடக்கிறப்ப போகிறப்ப விழுந்துட்டோன்னா ஒரு சின்ன ஃப்ராக்சர் கூட நம்மளால் வந்து இங்கே அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நம்ம போயிட்டு வரதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால் இந்த ஸ்னோ ஸ்டார்மு, இந்த வின்டர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸு, மில்க்கு இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவ்வளோவா கடைக்கு போகாமல் வெளியே போகாமல் நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து மட்டன் பிரியாணி ப்ளஸ் ஒரு எக்கு, அதை வந்து இன்றைக்கி வந்து எதுவும் ரைத்தாலாம் பண்ணல, ஸோ இதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எடுத்தது வந்து ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட பிறகு நிறையாவே ஃபில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டார்ம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. 5 வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா 2026 எப்படி கடகடன்னு வந்துச்சுன்னே தெரியல. 2021 தான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்னோ ஸ்டார்ம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் இது வந்து அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குது. ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பெய்யுன்னு ஃபோர்காஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தது. அப்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இதில் குதிச்சோன்னா எப்படியும் நம்மளோட முழங்கால் வரைக்கும் இருக்கும். புயல் பார்த்திங்கன்னா கரையை கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த குருவி சத்தம்லாம் எப்படி இருந்ததுன்னு. எப்படி தான் இந்த குருவிலாம் வந்து இந்த குளூரில் இருக்குதோ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா காலையில் ஃபுல்லாக நாங்கள் விட்டுட்டோம். சரி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்குள்ள இருக்கிற இடம்லாம் வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணோம். இதே 5 வருஷம் ஆயிடுச்சா, நமக்கு மறந்தே போயிடுச்சு. சரி க்ளீன் பண்ணலான்னா நம்மளோட ஸ்னோ ஷவலை எவனோ
தான் ஒருத்தன் வந்து திடீர்னு போயிட்டான் ஒரு 2 வருஷம் முன்னாடியே. சரி நாங்களும் வந்து அப்புறம் வாங்கலாம் இப்போ வாங்கலான்ட்டு போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு ஸ்னோ ஸ்டாமே வந்துருச்சு. சரி நமக்கு வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறம் வீட்டில் இருந்தது, குப்பல்ற முறம் தான். அதுலேயே வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்து காட்ட போகிறேன், எந்த அளவுக்கு வந்து ஸ்னோ ஃபில்லாக இருக்குது, எப்படிலாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து அந்த ஈவினிங்கே வந்து போய் க்ளீன் பண்ணிடுவோம். இது வந்து ஸ்டார்ம் அப்படிங்கிறதுனால அந்த நைட்டுமே வந்து ஸ்னோ ஃபாலிங் இருந்ததுனால நாங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் நம்ம மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒர்க்கிங் டேவா, ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூல் மோஸ்ட்லி வந்து எப்பயுமே இந்த ஸ்னோ ஸ்டார்ம் டைம்லலாம் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவுமே டிலேடு ஓப்பனிங் தான் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்னோ ஸ்டார்ம் அப்பயே வந்து க்ளீன் பண்ண முடியாது. அடுத்த நாள் வந்து நாங்கள் மதியானம், இது ஈவினிங்கே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஒரு 2-3 மணி. ஓகே இன்றைக்காவது க்ளீன் பண்ணிடலாம், இல்லாட்டி ரொம்ப அந்த ஃப்ரீசிங் வெதரில் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி கல் மாதிரி ஆயிரும். ஸ்னோ சாஃப்டாக இருக்கிறப்பே க்ளீன் பண்ணால் தான் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் காரை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 3 பேருமே வருவோம். வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு அந்த மாதிரி போவோம். ஸோ கார் க்ளீனிங் வந்து ஃபஸ்ட்டு கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே 2 கார் வச்சுருப்பாங்க. 2 கார் வச்சுருந்தா ஒரு காரை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்ருவாங்க, ஒரு காரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா 2 காரையும் க்ளீன் பண்ணிட்டால் தான் பரவாயில்ல. ஏன்னா எனி எமர்ஜென்சி நம்ம காரை எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு கார் தேவைப்படுறப்ப அதுலேருந்து ஸ்னோவை வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து அப்படியே ஃப்ராஸ்ட் ஆயிரும். அந்த அதுக்கு அடுத்த வர டெம்பரேச்சர் வந்து லோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஃப்ராஸ்டிங் ஆயிரும். அதனால் நம்ம வந்து கார்லேருந்து எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிட்டா நமக்கும் நல்லது, காருக்கும் நல்லது. அதனால் நம்ம வந்து 2 காரையுமே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து போயாச்சு. ஸோ ரோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குதா, இதில் வந்து ஒரு மழை வந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தடுத்த நாள் டெம்பரேச்சர் வந்து கம்மியானாலும் சரி பயங்கரமான ஆபத்து, நடக்கவே முடியாது. இதில் வந்து கீழே விழுந்து எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக ஃப்ராக்சர் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னோ பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் இருந்து ஸ்னோ பார்க்காதவங்களாம் பார்த்தாங்கன்னா அழகாக இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான ஆபத்து இருக்குது. நம்ம இங்கேயே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அது எத்தனை தடவை வந்தாலும் அழகாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த க்ளீனிங் வேலையாக இருக்கட்டும், கையெல்லாம் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆயிரும் இந்த காரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே. அதனால் உள்ளே 2-3 ட்ரெஸ்ஸு தெர்மலு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஷூவாக, நல்ல லாங் ஷூவாக போட்டுட்டு தான் வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இதுக்குள்ளே இறங்காமல் இப்படியே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கால்குள்ளெல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்னோ போயிடும். ஏன்னா நான் வந்து லாங் சாக்ஸ் அதெல்லாம் போட்டு வரல க்ளீன் பண்ணுற அளவுக்கு. அதனால் கொஞ்சம் முன்னாடி உள்ளதை மட்டும்தான் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். இது இப்போ ஸ்னோ பார்த்தீங்களா, அந்த இதை வச்சோனையுமே வந்து நல்லா விழுந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷு ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள எல்லார் வீட்லேயுமே அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் காரை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. அதுக்குள்ளே வந்து வர்ஷிதா எல்லாம் விளையாண்டுட்ருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் சும்மா ஷார்ட்ஸில் போடுறேன் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் வந்து நான் விளையாண்டதில் என்னோடய ஃபோனு ஸ்னோக்குள்ளே போயிடுச்சு. அதை அப்புறம் ரிங்கு விட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் எடுத்தோம். ஸ்னோ டேக்கு நெக்ஸ்ட் டே வந்து மண்டே. இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மண்டே வந்து ஸ்கூல் ஃபுல்லாக லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் லீவ் விடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து போய் தான் ஆகணும். ஸோ அந்த டே வந்து டியூஸ்டே டிலேடு ஓப்பனிங் வந்து விட்டுட்டாங்க. ஸோ டியூஸ்டே டிலே ஓப்பனிங்னா ஒரு 2 hours கழிச்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் வந்து அவ்வளோ ஹரிபரியாக பேரண்ட்ஸ் வந்து விட தேவையில்லை, கொஞ்சம் வந்து லெஜராக டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அவ்வளோதான், ஸ்னோ வந்து போதுங்கிற அளவுக்கு பேஞ்சிருச்சு. எப்படா ஸ்ப்ரிங் வரும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரிங் நாளை எதிர்பார்த்து நாங்கள் வந்து காத்துட்ருக்குறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் வீடியோஸ் வந்து நிறையா போடுவோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் வந்து யூஎஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹேர் கேர் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until stay tuned, bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.